வராகி தாயே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, எப்போம்மா நான் நினச்சது நடக்கும்? எப்போது தான் என் வாழ்க்கை மாறும்? எனக்கு எந்த அதிர்ஷ்டமும் இல்லாமல் இப்படி எல்லாமே துரதிர்ஷ்டமாக நடக்குதே. எதை செஞ்சாலும் தப்பாக போகுது. என்ன வந்தாலும் கை கிட்ட வந்துட்டு கை நழுவி போயிடுதுன்னு ரொம்ப வருத்தத்தோடும் வேதனையோடும் இருந்த என் செல்ல பிள்ளையே, இதோ நீயே யோசிக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கு நிறைவான நிம்மதியான மகிழ்ச்சியை தர ஓடி வந்திருக்கேன். என்னையே கதின்னு நம்பி இருக்கிற உன் வாழ்க்கையில நான் உன்னை பிரச்சனைகளோடு வாழ வைக்கும்படி விட்டுடுவேனா என்ன? இதோ உன் பிரச்சனைகளை சரி செய்ய தான் ஓடி வந்திருக்கேன். இப்போது நீ சொன்ன எல்லா குறைகளும் குற்றங்களும் நிஜமாவே உன் வாழ்க்கையில இல்லை. ஆனால் நீ அதை அப்படி தப்பா நினச்சிக்கிட்டு இருக்க. உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நல்லது நடக்கலை நீ எப்படி நினைக்கிறாய்? உனக்கு உன் வாழ்க்கையில கண்ணு முன்னால நடக்கிறது 10% தான். உனக்கே தெரியாம 90% உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நீ அறியாமலேயே அழகாக சிறப்பாக உன்னுடைய குடும்பத்துக்கு பின்னால உன் கண்களுக்கு மறைவாக நான் நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். நீ அமைதியாக இரு. நான் தான் கதின்னு என்னையே நம்பி வந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? இதோ நீ ஆசைப்பட்டது போல உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போறேன். நீ நினைச்சது மட்டுமே நடக்கும்படி அதிர்ஷ்டம் மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரப்போகுது. நான் உனக்கு நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோடு என்னை நாடி வந்த நீ கொஞ்சம் பொறுமையோடு இருந்தால் நல்லா இருக்கும். உனக்கு பொறுமைதான் இல்லை என் செல்லமே. நீ மட்டும் பொறுமையா நம்பிக்கையோட காத்திருந்தேனா கூடிய சீக்கிரம் உனக்கான விஷயங்கள் வெகு விமரிசையாக நடந்து முடியும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் சுலபமாக சீக்கிரமாக கிடைக்காத வரம்னா அது சிரிப்பு தான். ஏன்னா எல்லாருமா அடுத்தவங்களை பார்த்தோன்னே சிரிச்சிடுறீங்க. மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு உமா மூஞ்சி மாதிரி அப்படியே முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு என்னத்தை சாதிக்க போறீங்க அல்லது என்னத்தை ஜெயிக்க போறீங்க? எப்போதும் சிரிச்ச முகமா இரு. அந்த சிரிச்ச முகம்தான் பொக்கிசமாக வெற்றியை மாபெரும் அழகானதாக உன் கைகளில் வந்து ஒப்படைக்கக்கூடிய அற்புதமான ரகசியம். எப்போதும் நீ சிரிச்ச முகத்தோடு இருக்கும்போது உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் கவலைகளையும் குழப்பங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இனி எங்கும் எதிலும் உனக்கு வெற்றிகளை சேரும். நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை வாழ்றதுக்கும் எல்லா அதிர்ஷ்டமும் உன் பின்னால உன்னை தேடி ஓடி வரும்படியும் இந்த வராகி அம்மா என்னால் செய்ய முடியும். நீ எப்போதும் உண்மையை மட்டுமே பேசு. நம்ம உண்மையை பேசினா அடுத்தவங்க மனசு காயப்படுமே, அடுத்தவங்க மனசு நோக்குமேன்னு யோசிச்சு மௌனமாக இருந்துட்டினா அப்புறம் அந்த உண்மை நாளைக்கு உனக்கு பிரச்சனையை கொண்டு வரக்கூடாது என்பதையும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. பொய் சொல்றதுக்கு பதிலாக உண்மையை சொல்லும்போது அது பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும் அற்புதமான நல்ல விஷயமா இருக்கும். உன் துக்கம் வலி வேதனைன்னு அனைத்தையும் பார்த்த இந்த வராகி அம்மா உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றத்தான் இந்த தேதியை தேர்ந்தெடுத்தேன். கூடிய சீக்கிரம் காலம் உன் கைகளில் மாபெரும் வெற்றியை கொண்டு வந்து தரப்போகுது. நீ எந்த சூழ்நிலையிலையும் மனம் தளராதே. இந்த வராகி அம்மா உனக்கான ஒன்றை உன் கைகளிலேயே கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வெற்றிகரமாக நடக்க தான் போகுது. காணாமல் போனவங்களை தேடலாம், அதில் தப்பே இல்லை. ஆனால் ஒருபோதும் கண்டுக்காமல் போனவங்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ தேடாதே. நீ வாழ்க்கையில் இதுவரைக்கும் வாழ்ந்ததை விட இனிமே வாழப்போகிற நாட்கள் தான் மிக சுகமானதாக சொகுசானதாக சந்தோஷமானதாக இருக்க போகுது. கண்ணீர் விட்டதெல்லாம் போதும்னு முதல்ல கண்ணீரை திறந்து என்னை பார். உன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மாவே உன்னை தேடி வந்திருக்கேன். நீயே யோசிக்காத பல வெற்றிகளையும் மாபெரும் சந்தோஷங்களையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். காணாமல் போனவங்களை தேடலாம், ஆனால் உன்னை கண்டுக்காமல் போனவங்களை நீ திரும்பி கூட பார்க்காதேன்னு செல்லமே. வாழ்க்கையில் எல்லா மனிதனும் யாராவது ஒருவர் மனதை காயப்படுத்தும் விதத்தில் நடந்துக்க தான் செய்வாங்க. அதை தெரிஞ்சும் செய்வாங்க. சில பேர் தெரியாமலேயே அடுத்தவங்க மனசு காயப்படும்படியாக பேசுவார்கள், நடந்து கொள்வார்கள். நீ எப்போதும் யார் உன் மனசை காயப்படுத்தினாலும் அதை நினச்சி வருத்தப்படாத. உன் வாழ்க்கைக்கு எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்து பார்க்க கற்றுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை எப்போதும் ஆனந்தமாக இருக்கும். கை நிறைய அள்ளித்தரும் இந்த வரம் தரும் வராகியானவள் உன் மனசில் ஓரத்தில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா எப்படி உனக்கு வரம் தருவேன்? பல வெற்றிகளை பார்த்த நீ இனி எதற்காகவும் கலங்காதே.
என்னை பார்த்து என் அருளை பெற்ற உன் வாழ்வில் இனி எல்லா நன்மைகளும் வந்து சேரும். நீயும் எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாய் என் செல்லமே. ஒவ்வொரு தடவையும் உன் மனசுல மழை போல வர்ற பிரச்சனைகளையெல்லாம் நான் பனி போல விலக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போதும் அப்படி உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக தான் ஓடி வந்தேன். நீ எதை நினைச்சும் பயப்பட வேணாம். எது வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்குள்ள இருக்குன்றதை புரிந்துக்கோ. உன் எண்ணத்தின் தேவையற்ற சிந்தனைகள் வராம தூய்மையான நல்ல உள்ளத்தோடு நல்லது செய்யும் பிள்ளையாக நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீயும் உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் அமைதியாக மௌனமாக நல்ல காரியங்களை செய்ய தயாராகு. இப்போ நீ அனுபவிச்சுட்டு இருக்கும் விஷயங்களும் சூழ்நிலையும் பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதுன்னா நீ நினச்சிக்கிட்டு இருக்க? ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்ததே நான் தான். எப்போதும் எந்த விஷயத்தை ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, ஒரே கவலையாக இருக்கே, கஷ்டமாக இருக்கேன்னு புலம்பாதே. எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் உன்னை வெளிக்கொண்டு வர்றதுக்கு எனக்கு நல்லா தெரியும். என் குழந்தையான உனக்கு எல்லாத்தையும் தாங்கும் சக்தியை கொடுப்பதற்காக தான் இந்த பரீட்சையை கூட நான் வச்சேன். இப்போது மனசை அமைதிப்படுத்து. உனக்கு தற்காலிகமாக ஆதரவாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் கூடிய சீக்கிரம் நிரந்தர ஆதரவுக்குரியதாக நான் மாற்றி காட்டுறேன். எப்போதும் நீ எந்த இடத்திலும் போய் ஆறுதல் கேட்காதே. உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து சொன்னினா நானே அதற்கான ரகசியத்தை சொல்லி வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்து உன்னை வெற்றிகரமாக வாழ வைப்பேன். கவலையில் இருக்கும் போதெல்லாம் உன்னுடைய செயல்களையும் கவனமாக இரு. எல்லா மனிதர்களும் கொடுக்குற ஆறுதலும் உண்மையாக இருக்காது, அது பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் இருக்காது என்பதை புரிந்துகொள். வாழ்க்கையில் நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. அதை அடைவதற்கான நல்ல வழிகாட்டியாக இந்த வராகி அம்மா நானும் வந்த பிறகு இனி நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனுக்கும், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமைன்னு ஒன்று இருக்கும். அந்த கடமையை நீயே தேடி சென்று சிறப்பாக செய்யும்போது அது தானாகவே உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுத்துடும். மகிழ்ச்சியின் புதையலை அதனை பாதாளத்துக்குள்ளே சென்று தேடக்கூடாது. அப்புறம் அது உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கொடுத்து விடும் அல்லவா? உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கத்தான் போகிறேன். வாழ்க்கை என்ற விடைத்தாளுக்கு சரியான விடைகளை கொடுத்தால் மட்டுமே இப்போது நீ வெற்றி பெற்று நிற்க முடியும். அப்படி இருக்கும்போது தேவையற்ற விஷயங்களை நீ கவனம் செலுத்தவே வேண்டாம். எதை செஞ்சால் உனக்கு தீர்வு கிடைக்குமோ, எதை செஞ்சால் உனக்கு வெற்றி வருமோ அந்த விஷயங்களின் மீது கவனம் செலுத்து. உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நானே தயாராக இருக்கும்போது வேறென்ன உனக்கு வேண்டுமே செல்லமே? நீயே வியப்படைகிற அளவுக்கு, நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல விஷயங்கள் தான் உன் வாழ்வில் நடக்கப் போகுது. இந்த வராகி அம்மாவின் வாக்கை நம்பிக்கையோடு கேட்கும் உனக்கு எந்த மனப்பதற்றமும் வேணாம். அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் நீ பெற்றிடுவாய் என் செல்லமே. நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ்வதற்கும் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கேன். நீ இழந்ததை விட இப்போது எல்லாமே அதிகமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துடுச்சு. நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. இந்த வராகி அம்மா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை கொண்டு வரப்போகிறேன். என் முன்னால் நீ நிற்கும்போது உனக்கு என்ன வேணும்னாலும் தயங்காமல் என்கிட்ட கேளு. உரிமையோடு நீ சப்தமாக என்னிடம் பேசும்போது நீ கேட்பதையெல்லாம் நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். நீ எதை எதிர்பார்த்தாலும் அது நிச்சயம் நிறைய மாற்றங்கள் உன்னை நோக்கி வந்து சேரும் என்பதை நீயும் புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி.